ஏய் ஹெல்மெட் எடுத்துட்டு வாடி, டைம் ஆச்சு. இந்தாங்க. உனக்கு ஹெல்மெட் எடுத்து வரதுக்கு எவ்வளவு நேரமா? வரேன். சாந்தி அக்கா. சொல்லுங்கம்மா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்? எங்க வீட்டுல சாம்பார் தான்மா. உங்க வீட்டுல? அவர் சிக்கன் கேட்டாரு, செஞ்சு தந்தாங்கக்கா. என்னம்மா ஆடி வெள்ளிக்கிழமை அதுமா கறி எடுத்து சமைச்சேன்னு சொல்றீங்க? அவர் கேட்டாருக்கா, அவர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பேசிட்டா. சரிக்கா, பாருங்க. ஏய் ஈவினிங் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு வீட்டு பக்கத்துல தான் வரேன். அதனால நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். சரிங்க. உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வரப்ப நானே கடையில வாங்கிட்டு வரேன். கடையில வாங்கினா உடம்புக்கு என்ன ஆகுறது? உங்களுக்கு உளுந்த வடை தானே பிடிக்கும், நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். சரி வை. ஏய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையாடி? உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ச்சே, உன்னை போய் கல்யாணம் பண்ணல இல்ல என்ன சொல்லணும்? சாரிங்க, ஃபர்ஸ்ட் கோவப்படாம போங்க. நீ பண்ண வேலைக்கு பார்த்து வேற போறாங்க, போய். என்னம்மா தம்பி உங்ககிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு போகுது? அவருக்கு வேலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருக்கா. அதான் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் சத்தம் போட்டு போறாரு. என்னம்மா சொல்ற? நீ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தம்பி உனக்கு கோயில் கட்டில கும்பிடணும், பதிலுக்கு மரம் உன்னை திட்டிட்டுல போகுது. அவருக்கு ஏதோ ஒர்க்ல டென்ஷன்க்கா, அதான் அப்படி கத்திட்டு போறாரு. நானும் இதே தெருவுல 3 வருஷமா வேலை பாக்குறேன். ஆனா நீ ஒரு வாட்டி கூட தம்பி கிட்ட கோவப்பட்டோ அதட்டியோ பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? இழக்கிறத இழந்தான் பொறுமை தானா வரும்க்கா. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு. நானும் எங்க அம்மாவும் அவர்கிட்ட அவ்வளோ சண்டை போடுவோம். குடிச்சிட்டு வேலைக்கு போகாம ஊரு பூரா கடை வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு நாள் கடைக்காரங்களாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ சத்தம் போட்டாங்க. அதை தாங்க முடியாம நான் எங்க அப்பாவை அடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நானும் கோச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். 2 மாசமா நான் எங்க அப்பா கூட பேசல. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் சாகும் போது என் பேரை சொல்லி ஏதோ சொல்ல வந்தாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அப்பா குடிக்கிறாரு, நம்ம பொறுமையா உட்காந்து கேட்டிருக்கணும்னு. அவசரப்பட்டு அடிச்சு கோவப்பட்டு கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேசாம இருந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த தப்பை நான் யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாதுன்னு என் கூட இருக்கிறவங்க கோவப்பட்டாலும் தப்பு பண்ணாலும் நான் பொறுமையா இருக்க ஆரம்பிச்சேன். இப்பதாம்மா எனக்கு புரியுது, இந்த சின்ன வயசுலயே நீ இவ்வளவு இழந்திருக்க. அதனாலதான் நீ எல்லார்கிட்டயும் இவ்வளவு பொறுமையா இருக்கன்னு. ஆமாக்கா. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரிம்மா.